ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு ஒரு ஜேர்னி மாதிரி பண்ணுறாங்க. இந்த பெரியவரும் வரும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவும் போகிறாங்க. போயிட்டு இது பண்ணும்போது ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனை வந்துட்டு இந்த அறநிலையத்துறையில் வந்துட்டு இந்த பையனோட நேர்மையும் இந்த பையனோட ஸ்மார்ட்னஸும் பார்த்துட்டு இவனை வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்பான்சர் பண்ணி கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் வருது. யாருன்னா அந்த பையனை வளர்த்த அந்த பூசாரிக்கிட்டேருந்து இன்னொருத்தர் அந்த ஊரில் வந்து இவங்க அந்த இந்த பெரியவரும் இந்த பையனும் இருக்கிற ஊரில் ஒருத்தர் ஒரு கூத்து வேஷம் கட்டுறவர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி என்ன அவங்களும் வந்துட்டு சரி நான் அவங்கள பார்க்கல ஒன்றும், அவங்க வேறு ஊருக்கு போயிருக்காங்க, வந்தவொடனே நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு போகிறாங்க. ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா இவங்களும் வந்து ஜாலியாக வந்துட்டு ஒரு ஊராக சுற்றி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஜர்னியை வந்து பார்த்திங்கன்னா குத்தாலத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குற்றாலம், அப்புறம் இந்த இது திருநெல்வேலி போயிட்டு இந்த ஒரு திருவிழாவுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜர்னிலாம் அவ்வளோ வந்து இதுவாக இருக்கும். அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. 2 பேருக்குள்ள பாண்டிங்கு, அப்புறம் அந்த பையன் எப்படி பார்த்துக்கிறான் பொறுப்பா, அப்புறம் வந்து பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி வந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே எங்கேயுமே ஒரு போர் அடிக்காது. ஒரு ஒரு படத்தில் வந்து 2 பேருக்கும் நடுவில் தான் ஓடிட்டுருக்குது. ஒரு 80 வயது பெரியவருக்கும் 8 வயசு சிறுவனுக்கும் தான் ஓடிட்டுருக்குது. ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கவே இருக்காது. படம் வந்து நல்லா வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளேலாம் வந்து நல்லா எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஜேர்னியும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ திருவிழாவில் போயிட்டு வேஷம் போடுறது அந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா பண்ணி ஃபுல்லாகவே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து எல்லா ஆசையுமே வந்துட்டு நிறைவேற்றி வைப்பான் அந்த பையன். அப்புறம் என்ன ஆகுது, கடைசியில் வந்துட்டு இந்த பையன் இந்த இந்த விஷயம் வந்துட்டு இந்த பையன் மூலிமா வந்துட்டு அவங்களுக்கு அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறான். இவங்க திருவிழா போன இடத்துல அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி வந்து அவனை எஜுகேஷன் வந்து ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்க போகிறாங்களாம், பள்ளிக்கு படிக்க வைக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டவுடனே இவருக்கு ஷாக். ஏன்னா இப்போ தான் வந்து அவர் லைஃபு 80 வயசில் தான் வந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து பெரியவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா இப்போ தான் வந்து அவர் லைஃப்பில் வந்து ஒரு ஆசையாக நிறைவேறுது. பத்தாததுக்கு அவர் லைஃப்பை சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு டிபெண்டன்சி புள்ள குட்டிங்கன்னு எதுவும் இல்லாமல் டிபெண்டன்சி இல்லாமல் ஜாலியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பையனால் தான் அதுவும் நடந்துருக்குது. யதார்த்தமாக எங்கேயாவது இப்போ உயிரை பறிச்சிட போகிறாங்கன்னு சொல்லி ஓடி போனவர் இப்படி ஒரு லைஃப் வந்து இப்போ பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டுருக்கார். ஸோ அது வந்து என்ன ஆகுது, இவருக்கு வந்து ஒரே ஷாக்கிங் ஆகிடுது. அதுவும் சொல்லிடுறாரு, நான் அவனை வந்து யாருக்காகவும் விட்டே கொடுக்க மாட்டேன் குட்டியை, அதனால் வந்துட்டு நீ அவன் படிக்க தானே வைக்கணும், நான் சம்பாதிச்சு அவனை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த அந்த அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து கிளம்புறாரு. அங்கே லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து பள்ளி பருவத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணு மேலே வந்துட்டு ஆசைப்படுவார். ஒரு ஆசைன்னா என்னென்னா ஒரு க்ரஷ் மாதிரி. அதில் வந்துட்டு அவங்கள வந்து வள்ளின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மீட் பண்ண போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ போகும்போது கடைசியில் மீட்டும் பண்ணிடுறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து